எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSWE அகாடமி. TNPSC Group 2TA 2022 50 days crash course and then test batch, both தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கடைசி வாய்ப்பு அப்படின்னு பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அதை உணர்ந்திருக்க மாட்டோம். இனி உணர்றதுக்கான தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 2022 TNPSC Group 2TA தேர்வு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. மிக பிரம்மாண்டமாக வெளியிட்டிருக்கிறாங்க. பல பட்டதாரிகளுக்கு, பல மாணவர்களுக்கு, பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு அறிவிப்புகள் இருக்குது, தேர்வுகள் நடைபெறுது. ஆனால் அதுக்கடுத்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன வேக்கன்சின்னு எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். இப்போது இருக்கிறது மட்டும்தான் உண்மை இல்லையா? இப்போது தேர்வுக்கு ஒரு 50-60 நாள் இருக்குது. இந்த 50-60 நாள் ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கு ஒரு பொற்காலம். நல்லா ரிவிஷன் பண்ணுவாங்க, சூப்பராக டெஸ்ட்லாம் போடுவாங்க. ஆனால் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பயத்தினை ஏற்படுத்தும். என்ன பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இப்போ முடியுமா, குரூப் 2TA ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. குரூப் 2TA ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸு ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போதும். அது பாஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு 50-60 நாளே போதும். ஆனால் அதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும், சரியான ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? அது கண்டிப்பாக NSWE இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டடி பிளான் மேக் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு 1.5 வாரம் ஆச்சு. ஸ்டாஃப் வச்சு தான் பண்ணேன். 1.5 வாரம் ஆச்சு. நிறைய அனலைஸ் பண்ணி போட்டோம். இப்போ ஒரு ஸ்டடி பிளான் 50 நாட்களில் படிப்பது எப்படி, 30 நாட்களில் படிப்பது எப்படின்னா, நமக்கு ஒரு நாளைக்கு 2 பாடம், ஒரு பாடம் இருக்கும்போது ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் படிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பிளான் பார்த்திங்கன்னா, எனக்கு எதையும் விடுறதுக்கு மனசு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு 50 நாள் ஸ்டடி பிளான் போட்டு எல்லாம் படித்து ரிஜெக்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு இதுவாக ஒரு நாளைக்கு ஒரு 2 பாடம் மட்டும். ஆனால் அப்படி போடும்போது புரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு 50% சிலபஸ் வச்சு ஒரு 50 நாளில் போட முடியும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இப்போது ஒரு 100 நாள் இருக்குது படிக்கிறதுக்கு, 100 நாள் இருக்குது, 100 பாடம். ஆனால் இப்போ நமக்கு 50 நாள் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு 50 நாள் தான் இருக்குது. அப்போது இந்த 50 நாள் இருந்தாலும் இந்த 100 பாடம் படித்தா தான் நம்ம கிளியரு. அதை விட்டுட்டு 50 நாளில் 25 + 25, 50 நாளில் 50 பாடம் மட்டும் படிச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த பிளான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கவர் ஆகாதுங்க. எனக்கு நீங்கள் TNPSC Group 2TA ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். இது போல் NSWE டெஸ்ட் பேட்ச்சு போட்டிருக்கிறாங்க, அதில் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், இல்லை பண்ணலை, எதுவோ ஒன்று. அந்த பிளானை ஃபாலோ பண்ண நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லணும். அதற்காகத்தான் கொஞ்சம் லோட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இது 50 டேஸ் பிளான் போட்டிருக்கோம், 50 டேஸ் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஆனால் 45 நாட்லேயே முடிஞ்சிடும். அந்த 5 டேஸ் ரிவிஷனுக்காக. இப்போது எக்ஸாமுக்கு ஒரு 60 டேஸ் இருக்குது முன்ன பின்ன. சரியா? 60 டேஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. 45 டேஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் ரிவிஷன் போட்டுக்கலாம். இந்த ஷெட்யூல்லையே உங்களுக்கு CA, மேக்ஸு, சயின்ஸு, GS, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எத்திக்ஸு, தமிழ், இங்கிலீஷு எல்லாமே இருக்குது. இப்போ டே 1 பாருங்கள், மார்ச் 21 தான் பேட்ச் ஆரம்பிக்க போகுது. இன்னும் நமக்கு 2 நாட்கள் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டு ஆட்சித்துறை, 12th ஸ்டாண்டர்டு சட்டமன்றம், இது படிக்க போகிறோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு தமிழில் 9th ஸ்டாண்டர்டு இயல் 1 அமுதென்று பேர் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அறிவியலில், சயின்ஸில் 6th term 1 அளவீடுகள் பார்க்க போகிறோம். மேக்ஸில் LCM, கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை 2021. சரியா? இப்படி ஒரு நாளில் இங்கே பாருங்கள், நான் GSயில் மட்டும் 2 பாடம், தமிழில் 1 பாடம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க இங்கிலீஷ் ஸ்டடி பிளானு இன்றைக்கி ஈவினிங் நான் கொடுத்துட்றேன். அது தனியாக கொடுக்குறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா? அறிவியலில் 2 பாடம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போனாலும் பரவாயில்ல, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மார்னிங்
ஆஃப்டர்நூன், ஈவினிங். சரிங்களா? மார்னிங்கு ஜிஎஸ் பார்க்கலாம், ஆஃப்டர்நூன் லாங்குவேஜ் பார்க்கலாம், அறிவியல் ப்ளஸ் மேக்ஸு ஈவினிங் பார்க்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours மட்டும் மார்னிங், மதியம், ஈவினிங் ஒதுக்குனா போதும். கொஞ்சம் ரியாலிட்டியை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 50 நாட்களில் 100 பாடம், ஃபார் எக்ஸாம்பிள் தான், ஆனால் அது நிறைய இருக்குது. 100 பாடம் கவர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் தான். ஆனால் ஒரு 50 நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணிட்டோன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் நமக்கு 3 to 4 months இருக்குது இல்லையா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம தெளிவாக உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் என்னன்னு தெரில. ஸோ இருக்கிறது தான் உண்மை, பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் மெச்சூர்டு தான் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 வரைக்கும் போகுது. Day 6, Day 7 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் தான். டெஸ்ட்டு பேட்ச் தான். ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு வெறும் 49 ரூபா. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 99. ஆனால் 200-300 பேர் வந்தும் கூட 49 தான் வாங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கூட உங்களால் எல்லாருக்குமே தெரியும், உங்களால் எவ்வளோ முடியுமோ தாங்க, நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் படித்து வேலைக்கு போனால் அதுவே போதும். நான் இது போல் பேட்சில் ஜாயின் பண்ணேன், இந்த ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணேன், நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த ஒரு வார்த்தை தான். இந்த 49 வாங்கி நான் கோட்டை எங்கே கட்ட முடியும்? அதெல்லாம் ஒன்று. அந்த நம்ம ஃபாலோ பண்ணேன், நான் நல்லா இருக்கிறேன். நீ கொடுக்குற அந்த 49 ரூபா கூட இங்கே ஒர்க் பண்ணுற ஏழை ஸ்டாஃபுக்கு தான். அதுவும் அவங்க ஒரு நாளைக்கு ஏதாவது டீ, காஃபி, அவ்வளோதான். அது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மற்றபடி வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த 49-99 பார்த்து இது பண்ணுறாதீங்க. இது ரொம்ப என்னென்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். என்னோட முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ஒருத்தனே எல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஸ்டாஃபை நியமிச்சிருக்கேன். அவங்களுக்கு தான் நீங்கள் சேலரி கொடுக்க போகிறீங்க. 49-99 சொல்லி விட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட பணமே இல்லை கூட பரவாயில்ல, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா? 877-896 just a minute 877-896-3630. ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் பெருசாக இருக்குன்னு நினைக்க வேணாம், எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறேன். என்ன சொல்கிறதுன்னா ஒரு மெஜிக் மாதிரி, ஒரு மெஜிக் மாதிரி கொடுத்துருக்குறேன். மேஜிக்காக இருக்கும். தினமும் ஈஸியாக பாடங்களும் கவர் ஆகும். ஒரு 45 நாளுக்குள்ளே சிலபஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இங்கிலீஷ் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி ஈவினிங் வரும். சரியா? பேஜ் தான் நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. இது மேக் பண்ண அந்த ஸ்டாஃப்க்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். நம்ம மணி கொடுத்தாலும் இதுக்காக அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு ஈடாகாது. Day 45 சண்டே, வீக் டெஸ்ட் நம்பர் 7. சரியா? தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ரிவிஷன். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வர இருக்கும். சரிங்களாங்க? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.